அடியார்களான ஆஸ்திகர்கள் முன்பாக கடந்த சில தினங்களாக நாம் ஸ்ரீரங்க மகாத்மியத்தை அனுபவித்து வருகிறோம். பல புராணங்களிலே சொல்லப்பட்ட பகவானுடைய சரித்திரமும் அவனுடைய வைபவமும் அடியார்களுக்கு என்னென்னைக்கும் தெவிட்டாத அமுதமாக அமைந்தது. அதிலே கடந்த நாட்களில் ஓரோர் ஆழ்வாரும் எப்பப்படி பெருமானை மங்களாசாசனம் பண்ணினார்கள், அனுபவித்தார்கள்ங்கிறத நாம் இந்த கோட்டிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது பரகாலன் என்னும் கலியன் என்னும் ஆலிநாடன் என்னும் பெயர் பெற்ற திருமங்க மன்னன். அந்த திருமங்கி ஆழ்வார் ஒரு 50 பாசுரங்களாலே திருவரங்கநாதனுக்கு பல்லாண்டு பாடினார். அதோடு மட்டுமில்லாமல் ஆங்காங்கே மேலும் ஒரு 23 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடினார். ஆக தனிப்பாடல்களாக பல, பதிகங்களாக 5 பதிகங்கள் பெரிய திருமொழியில், இப்படி பல பாசுரங்களாலே திருமங்கி ஆழ்வார் பல்லாண்டு பாடியுள்ளார். ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் மட்டுமல்லாமல் இந்த திவ்யதேசத்துக்கு கைங்கரியத்தையும் நிறைய பண்ணியுள்ளார் திருமங்கை ஆழ்வார். இந்த அத்தியனோத்சவம் இந்த திவ்யதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பெரிய பெருமாளும் நம்பெருமாளுமாக ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளை கேட்க வழிவகுத்த பெருமையே திருமங்கை ஆழ்வாரை சாரும். என்னைக்கோ சுவாமி எழுந்தருளியிருந்தார். கலியுகத்தில் தான் ஆழ்வாருடைய அவதாரங்கிறத பார்த்தோம். ஆரம்பத்தில் நம்மாழ்வார் அவதாரம், வரிசையாக பல ஆழ்வார்கள் பிறந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமங்கை ஆழ்வாரும் சேர்ந்து முடிந்த காலம். அதிலே தொண்டடிப்புடி ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் ஏக காலத்திலே ஜீவத்திய திசையிலே இங்கே வாழ்ந்திருந்தார்கள்ங்கிற சரித்திரம் பல இடங்களே நாமும் காணுகிறோம். அவர்கள் சரித்திரத்திலேயும் அதற்குரிய சான்றுகளும் காணப்படுகின்றன. முதலாழ்வார்கள் மூவரும் திருமழிசை ஆழ்வாரும் ஒரே காலத்திலே தான் வாழ்ந்திருக்க வேணும். மேலும் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டாருங்கிற சரித்திரமும் நாம் கேள்விப்படுறோம். அதற்கு பிற்பாடு இந்த கடைசி 3 ஆழ்வார்கள், தொண்டடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்கள் 3 பேரும் மறுபடியும் ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும்ங்கிறது சம்பிரதாயம். அதில் திருமங்கை ஆழ்வார் பண்ணின கைங்கரியம்னு பார்த்தால், ஒரு நாள் கார்த்திகை அன்று, கார்த்திகை மாசத்திலே கிருத்திகா நட்சத்திரம், திருக்கார்த்திகை பண்டிகை, திருவிளக்கு பண்டிகையாக அடியார்கள் எல்லாரும் கொண்டாடுவார்கள். அந்த விளக்கேற்றின நன்னாள் தான் சம்பிரதாயத்துக்கே விளக்கேற்றின நன்னாளாக அமைந்தது. அன்னைக்கு ஒரு நாள் திருமங்க மன்னன் பெரிய பெருமாள் திருமுன்பே நின்று கொண்டு அழகாக திருநெடுந்தாண்டகம் முதலான பிரபந்தங்கள், திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் பாடினார். அதில் முதல் பெரிய திருமொழி, அடுத்து திருக்குறுந்தாண்டகம், 3வது திருவழுகூத்திருக்கை, 4வது சிறிய திருமடல், 5வது பெரிய திருமடல், 6வது திருநெடுந்தாண்டகம். இந்த கிரமத்தில் 6 பிரபந்தங்களை பாடினார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த என்ன மணவாளவர்கள் சாதித்தா போலே மாறன் 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்களை பாடிட்டு போனார். நம்மாழ்வாருடைய 4, இந்த 4 வேதங்களுக்கு அங்கமாக சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்கிற 6 அங்கங்களுக்கு சமமாக திருமங்கை ஆழ்வாரும் 6 பிரபந்தங்களை பாடினார். இன்னும் அழகான திருநாள் திருக்கார்த்திகை திருநாள். பெருமான் புறப்பாடு கண்டருளி தன்னுடைய இடத்திலே தான் வந்து எழுந்தருளியிருந்தான் அழகிய மணவாளன் திருமண்டபம் முன்பே. அங்கிருந்து கொண்டு திருமங்கை ஆழ்வார் தான் பாசுரங்களை பாடத் தொடங்குகிறார். எந்த பாசுரத்தை பாடினார்? மற்ற ஆழ்வார்களுக்கு அவரவருடைய பாசுரங்கள் தெரியுங்கிற ஏற்றம், பொய்கை ஆழ்வாருக்கு பிரபாவம்தான். அதை விட திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன ஏத்தம்? முதல் 3 ஆழ்வார்களுக்கு அப்புறம் அவதரித்தபடியால் அவர்கள் பாசுரங்களை சேர்த்து தெரியுங்கிற வைபவம். நம்மாழ்வாருக்கு 4 பேர் பாடல் தெரியும், தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு 7 பாடல் தெரியும், திருப்பாணாழ்வாருக்கு 8 பாடல் தெரியும், திருமங்கை ஆழ்வாருக்கோ 11 பாடலும் தெரியும். எல்லாருடைய பாடல்களும் அறிந்தவர்ங்கிற பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு தானே. சம்பிரதாயத்தில் கடைக்குட்டிக்கு என்றைக்குமே ஒரு தனிச்சிறப்புண்டு. ஏன்னா முன்னாடி இருந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து தங்களுடைய மனசிலே தாங்குகிறபடியாலே திருமங்கை ஆழ்வார் அப்படித்தான் திருவாய்மொழி பாசுரங்களைத்தான் பெருமாள் திருமுன்பே விண்ணப்பிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதை தேவகானத்தாலே இசைத்து பாடினார். ஏன்னா இசைப்பா திருவாய்மொழி, இயற்பாங்கிறது கடைசி 1000, இயற்பா சாத்து முறைன்னு சொல்கிறோம். இயற்பாங்கிறது இசை கூட்டாமல் பாடப்படுகிறப்பா இயற்பா.
இந்த திவ்யதேசத்திலையும் இசை கூட்டி அரையர் சுவாமிகள் மற்ற 3000 பாசுரங்களையும் பெருமான் திருமுன்பே விண்ணப்பிக்கிறார்கள். இசை கூட்டாமல் அவர்கள் எடுத்து கொடுத்த சாது வைஷ்ணவர்கள் இயற்பாவ பெருமான் திருமுன்பே இன்னைக்கும் விண்ணப்பம் செய்கிறார்கள். இது இயற்பாய் இசைப்பாய்வுக்குண்டான வேறுபாடு. அன்னைக்கு திருமங்கியாழ்வார் இசை அமைத்து திருவாய்மொழி பாடல்களை அற்புதமாக பெருமான் திருமுன்பே விண்ணப்பித்தார். எம்பெருமானுக்கு ஆனந்தம். என்ன வேணுமோ கேளும், உமக்கு கொடுப்போம் இன்னும் வார்த்தை கொடுத்தான் எம்பெருமான். உடனே திருமங்கியாழ்வார், இந்த திருவாய்மொழி ஆண்டுதோறும் நீ கேட்டருள வேண்டும், இது ஒன்றுதான் நமக்கு இருக்கிறாவா. சரி செய்தால் போயித்து நினைத்தான். வெறுமனே செய்தால் ஆகாது. இந்த திருவாய்மொழி எந்த நம்மாழ்வார் பாடினாரோ அவர் இன்னைக்கும் அர்ச்சாவதார விக்கிரகத்தோடே திருக்குறுகூரில் சேவை சாதிக்கிறார். அந்த விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து அவர் திருவாக்காலே நீ 1000 கேட்க வேண்டும் என்று திருமங்கியாழ்வார் பிரார்த்திக்க கொடுத்தோம். அதற்கென்ன குறை? நம்முடைய சடகோபன் பாடின பாசுரங்களை கேட்காமல் போவோமா? இனி திருமங்கியாழ்வார் படி நடக்கட்டும் என்று எம்பெருமான் அனுகிரகித்தான். அன்று தொடக்கமாகத்தான் இந்த உற்சவம் அழகான 10 நாள் உற்சவமா திருவாய்மொழி திருநாளாகத்தான் தொடங்கித்து. இன்னைக்கு நாம பார்க்குற ராப்பத்துங்கிற 10 நாட்களைத்தான் திருமங்கியாழ்வார் தான் தொடங்கி வைத்து நடத்தினார். அன்றைய காலத்திலே போய் ஆழ்வார் திருநகரிலேருந்து நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு பெருமான் தன்னுடைய திருவாசியோட வந்து இறங்குவன். இறந்த உடனே திருமுகப்பட்டயம் அனுப்புவித்தல்னு ஒரு அழகான கிரியை இந்த திவ்யதேசத்திலே நடக்கும். அதை கொண்டு தான் மற்ற எல்லா திவ்யதேசங்கள்லையும் அது பின்பற்ற கொண்டு வருகிறது. அன்னையிலிருந்து அனத்தியன காலம்ங்கிறத நாம் தொடங்குகிறோம். அத்தியன காலம் பாசுரம் சொல்கிற காலம், சொல்லக்கூடிய காலம். ஆனால் அத்தியன காலம் பாசுரம் சொல்லக்கூடாத காலம். ஏன் பாசுரம் சொல்லக்கூடாது? ஒரே காரணம், பெருமான் அழகாக தான் நெய் சாத்தி கொள்கிறான், எண்ணெய் காப்பு சாத்திப்பன். தன்னுடைய பெருமானுடைய திருமேனிலே அதை தொட்டு பெரிய பெருமாளை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை 2 கபோலங்களிலும் எண்ணெய் காப்பு சாத்திர வழக்கம் இன்னைக்கும் உண்டு. ஆண்டுக்கு 2 தடவை எண்ணெய்காப்பு உற்சவத்தையும் கண்டருளுகிறான் எம்பெருமான் தைலக்காப்பாக. அது தைலம் எடுத்து திருமங்கியாழ்வார் தேவகானத்தில் பாடினார். பாடினவருடைய தொண்டை எவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கும் என்று தன் திருமேனி ஸ்பரிசத்தோட பெருமான் அந்த எண்ணெய்காப்பினை திருமங்கியாழ்வாருக்கு கொடுத்து தொண்டையிலே தடவச் சொன்னார். தடவிட்டா அங்கிருந்த ஸ்தானிகர்களும் அடுத்த எம்பெருமான் தெரிவித்தான், எப்போ நம்ம ஆழ்வாரை அழைத்து கொண்டு வர சொன்னாரோ வந்து அத்தியனோத்சவ திருநாள் பெருசாக கொண்டாடப் போகிறோம், பெரிய திருநாள் நடக்கும். அதுவரை இந்த பாசுரங்களையெல்லாம் மனத்தாலே நினைந்து வாழாமல் மொழியாமல் அடியார்கள் தொண்டையை ஜாகிரதையாக பாதுகாத்து கொள்ளட்டும். நம் முன்பே அடியார்களெல்லாம் விண்ணப்பித்தபடியால் சேரபாண்டியனை எழுந்தருளியிருந்து மேலே முத்துக்குடை பந்தலுக்கு கீழே இருந்து பெருமான் சத்தியமாகச் சொன்ன அற்புதமான திருவாக்கு. ராஜமகேந்திரனுடைய பதக்கம் படின்னு சொல்லுவார்கள். அவன் சாத்தின திருவாபரணம். அந்த திருவாபரணத்தை அணிந்து கொண்டு சேரபாண்டியன்கிறது பெருமானுடைய பெரிய சிம்ஹாசனம். அந்த சிம்ஹாசனத்திலே அமர்ந்து கொண்டு போய் நம் ஆழ்வாரை எழுந்தருளக் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று பெருமானுடைய அருள்பாடு கிடைக்க உடனே அங்கே எழுந்தருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்குவர்கள் பெருமான் சொன்னான்கிறதுக்காக அங்கேயே அவனை கீழே எழுந்தருள பண்ணிவிட்டு எல்லாரும் திருக்குறுகூரை நோக்கி சென்று விடுவார்கள். என மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி என்று தொடங்கி உற்சவத்தை பெருமாள் கண்டுள்ள வேண்டும். இப்போ கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரைக்கும் வந்தாயிடுத்து. இனி அந்த ஒரு பட்சம் போகும், அடுத்த பட்சம் மார்கழி மாதத்திலே பிறக்கும். அதனுடைய ஏகாதசி திதியில் தான் உற்சவம் கண்டுள்ள வேண்டும். ஆக கிட்டத்தட்ட ஒரு மாதமோ 35-40 நாட்களோ தான் கிடைக்கும். அதற்குள்ளே எவ்வளவு தூரம்? 220 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்குறுகூர். அங்கிருந்து நம்மாழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வரத்தான் ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் கிளம்படுவா. பெருமான் எப்படி ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்தருளுவன் உள்ள போகிறதுக்காக அர்ச்சகர்களை அழைத்தான் எம்பெருமான். ஒரு அர்ச்சகர் தன் திருமார்பலை சாத்தி கொள்ள, 2 அர்ச்சகர்களை 2 பக்கத்திலே பிடித்து கொள்ள. இத்திருத்தலத்தே பெருமான் அசையணும்னா 3 அர்ச்சகர்கள் அவசியம். 3 பேர் இல்லாமல் அவன் அசைவதே கிடையாது. அங்கே ஒருவேளை ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 பேர் தான் பெருமானை எழுந்துருள பண்ணியிருக்கலாம். அதன் ஞாபகம் கூறுகிறா போலே 3 அர்ச்சக சுவாமிகளை அழைத்தான். ஒருத்தர் திருமார்பல சாத்தின்று பக்கத்து அர்ச்சகர் 2 பேரும் பிடித்து கொள்ள இந்த ஜெயவிஜயாள் துவாரத்திலிருந்து தன்னுடைய பூபாலராயன் வரை கர்ப்பகிரகத்தில் எம்பெருமானுடைய ஸ்வஸ்தானம் ஆஸ்தானம் அது வரைக்கும் நடந்து காட்டுகிறான் எம்பெருமான். திருக்கைத்தல சேவையாக திருக்கார்த்திகை தோறும் இன்னைக்கு நடைபெறுகிறது. ஆழ்வாரிடத்திலே சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்துருள பண்ணிண்டு வழியிலே எத்தனை கட்டங்கள் நட்டங்கள் அதத்தனையும் தாண்டித்தான் ஆண்டுதோறும் நம்மாழ்வார் இந்த திவ்யதேசத்துக்கு எழுந்துருள் இருந்தார். பெருமான் உடனே ஆணையிட்டான்,
நமக்கு ராப்பத்து உற்சவம் கண்டருளும்படி சொன்னீர், எங்கு கண்டருள? அதுக்கு மண்டபம் வேணுமே. ஓ, அர்ஜுன மண்டபத்தை செப்பனிட்டார் திருமங்கியாழ்வார். இன்னைக்கு பகல் 10 உற்சவம் எங்கு நடக்கிறதோ அது திருமங்கியாழ்வாராலே ஏற்படுத்தப்பட்ட மண்டபம். அங்குதான் 10 நாட்கள் ராப்பத்து உற்சவமாக திருவாய்மொழி திருநாளையே கொண்டாடி வந்தான் எம்பெருமான். இன்றது பகல் 10 மண்டபமாக மாறியுள்ளது. என்ன, இந்த மத்த ஆழ்வார்களுடைய 2000 பாசுரங்களை கேட்பது அன்று வழக்கத்திலே இல்லை. திருமங்கியாழ்வார் ஆரம்பித்து வச்சது திருவாய்மொழியை பற்றித்தான். அப்போ அர்ஜுன மண்டபத்தில் இருந்தான், திருவாய்மொழி திருநாளை கொண்டாடி வந்தார்கள். இது திருமங்கியாழ்வார் காலத்திலேருந்து ராமானுஜர் காலம் வரைக்கும் வந்தது. சரித்திரத்தின்படி பார்த்தோம்னா ஒரு 200 வருஷம்னு வச்சுக்கலாம். இல்லை நம்முடைய சாம்பிரதாயிகமான ஐதிஹ்யத்தின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் ஓடி இருக்க வேணும். அத்தனை நாட்களும் பெருமாள் தான் உற்சவத்தை கண்டருளினார். ராமானுஜருடைய நாளும் வந்தது. எத்தனையோ சோழ மன்னவர்களாலே உபத்திரவம், சுவாமியாலேயே இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்க முடியாத காலம். அதனால் அவருடைய காலத்திலே சற்று மாறுபட்டது அந்த உற்சவம். மாறுதலுக்குட்பட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற பரமதநாதன் சந்நிதி வெளிமணல் வெளி ஆயிரக்கால் மண்டபம், அதற்கு உள்மணல் வெளி ராமனுடைய சந்நிதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பரமதநாதன் சந்நிதி, சந்திரபுஷ்கரணி கரையிலேதான் ஆழ்வாராச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் அத்தனையும் அன்றைய தினம் காலக்ஷேபம் செய்யப்படும். இன்னைக்கும் பழைய காலத்தில் எழுந்தருளி இருக்கிற 10 ஆழ்வார்களும் சிறு உருவத்தோடு எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். பெரிய ஆழ்வார்கள் பிற்பாடு நாம் சேவிக்க சௌகரியமாக எழுந்தருள பண்ணப்பட்டவர்கள். திருமங்கி ஆழ்வார் காலத்திலே அர்ஜுன மண்டபத்திலே உற்சவம், ராமானுஜர் காலத்திலே பரமோதநாதன் சந்நிதியிலே உற்சவம். அதற்கப்புறம் மேற்கொண்டு ராமானுஜர் காலத்தில் சிரமம் ஏற்பட்டு ஆழ்வார் முதல்ல எழுந்தருளுவது நின்றது. அது வரைக்கும் நம்மாழ்வார் திருக்குறுகூர்லேருந்து எழுந்தருளி இருந்தார். அது முடியாமல் போக ராமானுஜரே தான் இந்த திவ்ய தேசத்து நம்மாழ்வாரை எழுந்துருள பண்ணினார். அங்கிருந்து ஆழ்வார் இங்கே வர முடியலேங்கிறதுனாலே இப்பொழுது நாம் நம்மாழ்வாரை சேவிக்கிறோம். எவ்வளவழகா நாயிகா பாவத்தோட திருக்கோலம் சாத்தி கொண்டு எழுந்தருளி இருந்தார். பெருமானாலே அங்கீகரிக்கப்பட நாயிகா பாவத்தோட கங்குலும் பகலும் அன்னிக்கு ஆழ்வாருக்கு அற்புத திருக்கோலம், திருமுகமண்டலம் அபார தேஜஸோடே சேவை சாதிப்பார் நம்மாழ்வார். நாயிகா பாவம் சாத்தினாலும் அப்படியே கங்குலும் பகலும் நாயிகையாட்ட இருப்பார். நம்மாழ்வாருங்கிற ஆணா பார்த்தாலும் அப்படியே ஆண் பாவனையோடு இருப்பார். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஏறியுருளை பண்ணினவரே சுவாமி ராமானுஜர் தான். அப்புறத்திலேருந்து அவர் எழுந்துருளித்தான் உற்சவம் நடப்பதாக ஏற்பாடு பண்ணி வைத்தார். கடைசி நாள் அன்னைக்கு திருவடி தொழுகிறார். மற்ற எல்லா விதேசத்திலையும் பார்த்தோம்னா இந்த நம்மாழ்வாருடைய திருமுடியும் பெருமாளுடைய திருவடியும் அப்படி கொக்குவாயும் படுகண்ணியும் போல இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்த திவ்யதேசத்தில் நேர போய் படியும். நம்மாழ்வாரை கொண்டு போய் திருவடி தாமர்களில் சமர்ப்பித்தார்கள் என்னால் அந்த திருவடி மிகவும் அந்த திருவடியில் சமர்ப்பிக்கிறதுக்கே பண்ணப்பட்ட விக்கிரகம். அப்படிங்கிறாப்புல சேவை சாதிப்பார் ஆழ்வார். அதை பார்த்தே தான் சுவாமி ராமானுஜரம் எழுந்துருளை பண்ணினார். அன்றைய காலத்திலிருந்து திருக்குறுகூர்லேருந்து ஆழ்வார் எழுந்துருளாமல் இங்கு இருக்கிற ஆழ்வாரை கொண்டு நடைபெற்றதாக சரித்திரம். இந்த திருமங்கி ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் தான் இத்தனை நாளும் நாமும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதற்கு பிற்பட்ட காலத்திலே பகல் 10 உற்சவமாக தொடங்கி மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரமும் சேர்ந்து மேலே இயற்பா கூடி 21 நாள் உற்சவமாக இன்னைக்கு பெருமான் கண்டருளுகிறான். இதுக்கு பெரிய திருநாள்னு பேர். இதை ஏற்படுத்தி வைத்தவரே திருமங்கி ஆழ்வார். அதற்கு வேண்டிய மண்டபங்கோபுரம் பிராகாரங்களை ஏற்படுத்தி வைத்தவரே திருமங்கி ஆழ்வார். இன்னைக்கு ஆரியபட்டாழ்வாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெரிய திருச்சுத்து ஆலிநாடம் திருவீதி, அதைத்தான் திருமங்கி ஆழ்வார் கட்டினார். எத்தனை இடத்திலேருந்து கொண்டு வந்து பொருள் சேர்த்திருப்பர். நாகப்பட்டினத்திலே புத்த விகாரத்திலேருந்து கொண்டு வந்தார். அழகான புத்த பிரதிமை ஸ்வர்ண விக்கிரகத்தை அந்த இடத்திலேருந்து கொண்டு வந்து அதை ஊரிக்குத்தான் இந்த திவ்யதேசத்துக்கே முதலான கைங்கரங்கள் பண்ணினார்னு சொல்லுவார்கள். இதை பெரிய திருமடல்ல தானே ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கார். தான் களவாடினது எங்கே, கண்ணன் களவாடினது எங்கே, நான் திருட்டு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம், இது ஒன்றுமில்லாத வெண்ணையை திருடி விட்டு அதையும் இடைச்சேரையில் போய் திடீர்னு வந்துட்டு பெரிசா பேர் சொல்லிக்கிறான் இந்த கண்ணன். மின்னட வாய்ச்சியரதம் சேரி களவின் கண் துண்ணுபடல் திறந்து புக்குன்னு பெரிய திருமடல்ல பாசுரம். கட்டி கொண்டு வந்தார். அற்புதமான திருமதில். அந்த திருமதில் கட்டினதோடு நில்லாமல் இன்னைக்கு பெருமாள் செங்கமலவல்லித்தாயார் ஸ்ரீபண்டாரம் கொட்டாரம், அந்த கொட்டாரத்திலேருந்து முதலாழ்வார்கள் சன்னதி நோக்கி நேர நடைமேடை விரித்தா போல இருக்கும். அந்த இடத்துல பெருமான் நடக்கல்றதுக்குன்னு கீழே தரைய பாவினதே திருமங்கி ஆழ்வாருடைய கைங்கேற்றம். இன்னைக்கும் பெருமான் அது ரொம்ப நீளமான இடம். அந்த கோடியிலேருந்து கொட்டாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் முதலாழ்வார்கள் சன்னதி வரைக்கும் நேர நடை பயிலுவதற்காக திருமங்கி ஆழ்வார் ஏற்படுத்தி வைத்தார். அதோடு இல்லாமல் சந்திரபுஷ்கரணி பக்கத்திலே வெளியிலே வடக்கு வாசல் இருந்தபடியால்
திருக்கோபுர நாயனாருங்கிற காவல் தேவத்தை மேட்டழிசிங்கர் சன்னதிக்கு மேலே அதை திருத்தி செப்பனிட்டு அவரே செருப்படுத்தி வைத்தார். ஸ்ரீபண்டாரத்தையும் விரிவுபடுத்தினார். இதெல்லாம் திருமங்கையாழ்வார் பண்ணின கைங்கரியம். மற்றொரு செவிவழி செய்தி இன்றளவு நாமும் கேள்விப்பட்டு வருகிறோம். திருமங்கையாழ்வார் போய் பெருபெருமாள் திருமுன்பே நம் அடியார்களுக்கு மோட்சம் கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்க, ஏதான ஒரு நிமித்தம் வேணுமே மோட்சம் கொடுக்க. வியாஜம் வேணும், நீர் தான் நன்னா வாழ்வீசவல்ல கலியனாயித்தே, உம்முடைய மறுவாளர் வாளை உருவும், எவ்வளவு தூரம் முடியுமோ வீசும், அந்து போய் எங்க குத்தி நிற்குமோ அங்கு சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு ஆருக்கெல்லாம் கைங்கிற நடக்குமோ மோட்சத்தை கொடுப்போம் என்று பெரிய பெருமாள் சொன்னதாகவும், உடனே தன்னுடைய மாற்றலரை வீரங்கெடுக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் தன் வாழ உருவி விசிறி எறிந்ததும் அதெங்கோ பெருமானுடைய சன்னதியிலிருந்து பாடியவாளன் படித்துறை, நீங்க இருக்கிற படித்துறை அந்த அளவுக்கு போய் குத்திட்டு நின்றா போலையும் இன்னைக்கும் பல பெரியோர்களுக்கு சம்ஸ்காரங்கள் அந்திம கிரியைகள் நடைபெறுவது வழக்கம். அதுக்கு அருகிலே இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வாருடையது. அப்படிங்கிற ஒரு செய்தியும் ரொம்ப நாளாக நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆக திருமதில் கட்டின கைங்கரியம், தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு ஒரு கட்டமும் நேராமல் மதில் கட்டின கைங்கரியம், புத்த விகாரத்திலேருந்து கொண்டு வந்து கட்டின கைங்கரியம், திரு அத்தியனோத்சவ திருநாள் ராப்பத்து திருநாளை திவ்யதேசத்திலே ஏற்படுத்தின கைங்கரியம், எல்லாத்துக்கு மேலே 50 பாசுரங்களாலே ரங்கநாதனை பல்லாண்டு பாடின அற்புத கைங்கரியம். 5ஆம் பத்திலே 4, 5, 6, 7, 8 என் 50 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடினார் திருமங்கையாழ்வார். 50 பாசுரங்களே அனுபவிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு பாசுரத்தினுடைய சீர்மையை பார்த்தோம்னா அத்தியுதம். ஏதோ 1-2 பாசுரங்களை பற்றி மட்டும் இந்த கோட்டியிலே தெரிவிக்கிறேன். ஆழ்வார் தான் ரொம்ப அற்புதமாக ஒரு பாசுரம் பாடினார். பெருமானை பற்றி தொடங்கும் போதே உந்திமேல் நான்முகனை படைத்தான். முதல் பாசுரத்திலே உலகமுண்டவன், தன்னுடைய உந்தி தாமரைக்கு மேலே நான்முகனை படைத்தான். உலகமுண்டவன் எம்பெருமான், எம்மா எந்தை பெம்மான், எந்த தந்தைங்கிறது என்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் பெம்மான் சுவாமி எம்பெருமான். உந்தி மேல் நான்முகனை படைத்தான் என்று காரிய வர்க்கங்கள் அத்தனையும் சிருஷ்டித்தவன் சாதித்தார். உலகுண்டவன் என்று அது பிரளய காலத்திலே தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் சாதித்தார். எந்தை பெம்மான் என்று எந்தையர்க்கெல்லாம் சுவாமி எம்பெருமான்னு தெரிவித்தார். அதோடு இல்லாமல் இமையோர்கள் தாதை, இமையோர்களுக்கெல்லாம் சுவாமி எம்பெருமான். அந்த தாதைக்கு இருப்பிடம் எது? இந்த திவ்யதேசம்னு சொல்லுகிறார். ஒரு பாசுரத்திலையும் பெருமானுடைய வைபவத்தை 2 வரியில சொல்லுவர், மிச்ச 2 வரியிலே திவ்யதேசத்தினுடைய அழகச் சொல்லுவர். அந்த பெருமானுக்கு இடம் இடம் இடம். திருவரங்கம்னே முதல் 10 பாசுரத்தில் வரும். ஆக உந்திமேல் நான்முகனை படைத்தவன் பாசுரத்திலிருந்து தொடங்கி 5-10 பாசுரங்கள் 50 பாசுரங்கள். அது இல்லாமல் திருநெடுந்தாண்டகத்தில் சாதித்தார். சிறிய திருமடல் பெரிய திருமடல்ல பாடினார். இங்கே சொல்லச்சேவே புனலரங்கம் ஊரென்னு போயினாரே, புனல் அரங்கம் ஊரென்னு போயினாரேன்னு வரும். இது திருவரங்கம் நம்மூர், நம்ம ஊர் தான் திருவரங்கம்னு சொல்லிண்டு இவளுக்கு இருக்கிற கட்டத்தை எல்லாம் பரகால நாயக்கிக்கு கொடுத்துட்டு பெருமான் திருவரங்கன் நம்ம ஊர்னு சொல்லிட்டு போயிட்டான். 2 இடத்திலே திருநெடுந்தாண்டகத்திலே சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புரியூர் சுருடே வந்தவர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று பாசுரத்தை முடித்தார். இப்படி திருமங்கையாழ்வார் பல இடங்களிலே ரங்கநாதனுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பாடினதோடு நில்லாமல் மதில் கைங்கரியம் பண்ணினார். நில்லாமல் அத்தியனோத்சவத்தையே தானும் தொடங்கி வைத்தார். அந்த திருமங்கையாழ்வாரை இன்னைக்கு நாம அற்புதமா தசாவதார சன்னதியிலே சேவை சாதிக்கிறார் ஆழ்வார். அந்த சன்னதியிலே தசாவதார பெருமாளோட சேர்த்து திருமங்கை ஆழ்வாரும் இன்னைக்கு சேவை சாதிக்கக்கூடிய இடம். இந்த வாழ்வீசும் பரகாலங்கிறது அந்த இடத்துல சேவித்தோம்னா அற்புதமா திருக்கோலத்தில் நமக்கும் படும். மூலமூர்த்தி அழகா கையை கூப்பிட்டு திருமங்கை ஆழ்வாரை போலவே சேவை சாதிக்கிறார். ஆனா உற்சவமூர்த்தி பார்த்தோம்னா கையில பிடித்த வேலும் கடையுமாக அவர் எப்படியெல்லாம் தான் ஆலிநாடன் பேர்ல ஏறிருப்பரோ, அதாவது அந்த குதிரை ஆடல்மாங்கிற குதிரை அதுல எப்படி எழுந்தொழிப்போ அப்படியெல்லாம் சேவிக்கலாம். இன்னைக்கு இந்த ஆலிநாடன் திருவீதியில தான் இப்ப கோணவையாளி இன்னைக்கு நடந்ததே, பெருமாள் ஏசல் கண்டருளினது அந்த திருவீதியில தான் கண்டருள் இருக்கார். இல்லைன்னா வெளியில கண்டருளா திருமங்கையாழ்வார் திருவீதியிலேயே வேடுபரி உற்சவத்தை நடத்துறதுங்கிறது அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு தொடர்பு உண்டுன்னு சொல்லுவார்கள். என்ன சன்னதி பரமதநாதன் சன்னதி, அதன் வாசல்ல மண்டபம், அதன் வாசல்ல இருக்கிற மணல்வெளியில தான் வேடுபரி உற்சவமும் நடக்கிறது. அந்த பரமதநாதன் சன்னதியிலே அத்தியனோத்சவம் நடந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப தொடர்புடைய சரித்திரங்களும் கூட. அந்த திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்காக பண்ணின கைங்கரியங்கள் பல. அவர் பாடின பாசுரங்களாகட்டும் பண்ணின கைங்கரியங்களாகட்டும் மேன்மேலும் மேன்மேலும் அடியார்களுடைய மனத்திலே தங்கி வளர வேண்டும் வளர வேண்டும் ரங்கநாதனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய வார்த்தையை முடிவரச் செய்கிறேன். இத்தோடே ஆழ்வார்களுடைய அனுபவம் முற்று பெறுகிறது. அடுத்தாற்போலே ராமானுஜர் காலத்திலிருந்து என்ன நடந்ததுங்கிறதையும்
அதற்கு அடுத்த வாரத்திலே மேற்கொண்டு 1311 படையெடுப்பிலேந்து இன்றளவுக்கு என்ன நடந்ததுங்கிறத பற்றியும் விவரித்து நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டும்.